இந்த காலத்தில் பார்த்தால் வேதாகமம், பரிசுத்த வேதாகமத்தை தினந்தோறும் வாசித்து நன்கு கற்றறிந்து வேதாகமம் முழுவதையும் நன்கு படித்து அறிந்து அதன் சாராம்சத்தை புரிந்து கொண்டு தேவ சித்தத்தை அறிந்து கொண்டு தேசத்தை ஆளுகை செய்கிற ஒரு நல்ல மனிதனாக ராஜா இருக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது அந்த தேசம் ஆசீர்வதிக்கப்படும், இஸ்ரவேல் தேசம் பாதுகாக்கப்படும், ஆசீர்வதிக்கப்படும் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. உபாகமம் 17ஆம் அதிகாரம். இந்த வேத பகுதியில் கர்த்தருக்கு நாம் எப்படி பலி செலுத்த வேண்டும், கர்த்தருடைய வார்த்தைகளின்படி நடப்பது எப்படி என்பதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு நாம் செலுத்தும் பலியானது பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அப்படி என்றால் என்ன? அந்த காலத்தில் ஆடு, மாடு, புறா இவைகளை பலி செலுத்தினார்கள். அப்படி அந்த மிருகங்கள், பறவைகளை அவர்கள் பலி செலுத்த கொண்டு வரும்போது அவைகளில் பழுதற்றதா இருக்க வேண்டும். அதாவது கால் நொண்டியா இருக்கக்கூடாது, சரீரத்தில் நோயோ அந்த மிருகத்தினுடைய தோலில் ஏதாவது பாதிப்புகளோ, எந்தவித வியாதி இல்லாமல், எந்தவித குறைபாடுகள் இல்லாத ஒரு முழுமையான, மிகவும் அருமையான, நன்மையான ஒரு அழகான ஆட்டுக்குட்டியையோ, ஒரு நல்ல எந்தவித குறையும் இல்லாத ஒரு காளை மாட்டையோ, புறாவையோ இப்படிதான் பலி கொடுக்க வேண்டும். ஏனென்றால் நாம் செலுத்தும் பலி கர்த்தருக்கு. அது கர்த்தருக்கு செலுத்தக்கூடியது பரிசுத்தமானதாக, குறை இல்லாததாக, கரை திரை இல்லாததாக பரிசுத்தமாய் செலுத்த வேண்டும் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். இந்த வேத பகுதியில் கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த விஷயங்கள் இன்றும் நாம் கடைபிடிக்க வேண்டியவை. இந்த காலத்தில் மிருகங்களை பலி கொடுப்பதில்லை என்றாலும் நாம் கர்த்தருக்கு காணிக்கையை செலுத்தும் போது, நாம் ரூபாய் நோட்டாக செலுத்துகிறோம், நாம் பணமாக செலுத்தும் போது அந்த பணம் ரூபாய் நோட்டுகள் கிழிந்ததாகவோ, பழையதாகவோ, அல்லது மிகவும் மதிப்பு குறைந்த ஒரு ரூபாய் நோட்டுகளையோ, பணத்தையோ, மிகவும் சில்லறையான காணிக்கைகளையோ கர்த்தருக்கு நாம் செலுத்தக்கூடாது. கர்த்தருக்கு நாம் சிறந்ததை செலுத்த வேண்டும். நாம் அது உயர்ந்ததாக, நம்மால் முடிந்த வரைக்கும் அதை சிறந்ததாக, மதிப்பு மிகுந்ததாக நாம் கர்த்தருக்கு செலுத்த வேண்டும். கர்த்தருக்கு சிறந்ததை கொடுக்க வேண்டும் என்கிற எண்ணம் நம் மனதில் இருக்க வேண்டும். அதே போல நம்முடைய முதல் பிள்ளையை கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும்படி அவர்களுக்கு ஆலோசனை சொல்லி, அவர்களுக்கு சிறு வயது முதல் சொல்லி அவர் ஊழியக்காரர்களாக மாற்ற வேண்டும். இந்த கடைசி காலத்தில் எல்லோரும் ஊழியம் செய்வது மிகவும் சிறந்தது. அப்படி ஊழியம் செய்கிற நம்முடைய பிள்ளைகளானாலும் நாமானாலும் நாம் பாவம் இல்லாதவர்களாகவும் குற்றம் குறை இல்லாதவர்களாகவும் இருக்க வேண்டும் என்பதும் இதன் பொருளாக இருக்கிறது. கர்த்தருக்கு நாம் ஊழியம் செய்கிறோம், கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று சொல்லும் போது நம்மிடத்தில் கரை திரை இருக்கக்கூடாது. பாவ எண்ணங்கள், இச்சைகள் இவைகள் இருக்கக்கூடாது. உலக இச்சைகள் இருக்கக்கூடாது. அமைதி உள்ளவர்களாக, சாந்த குணம் உள்ளவர்களாக, பரிசுத்த ஆவியானவரின் கனிகளால், ஆவியின் கனிகளால் நிரப்பப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருப்பது போல இப்படி நாம் பரிசுத்தமானவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தருக்கு பிரியமானவர்களாக நாம் இருக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. அடுத்ததாக, அந்த காலத்தில் இஸ்ரவேலருக்கு என்று கொடுக்கப்பட்டிருக்கிற கட்டளைகள், அதன் கருத்துகள் இந்த காலத்தில் திருச்சபைக்கு பொருந்துகிறதா இருக்கிறது. அந்த காலத்தில் இஸ்ரவேலர்களுக்குள் யாராவது வான சேனையை அவர்கள் உருவாக்கி, தாங்களாக ஒரு தெய்வத்தை உருவாக்கி கொண்டு அதை வழிபட தொடங்கினால், அப்படி செய்தால், அதை அந்த செய்தி ஆசாரியர்களின் காதில் விழுந்தால், அல்லது இஸ்ரவேலரை ஆளும் ராஜாவினிடத்தில் இந்த செய்தி சேர்ந்தால், அந்த ராஜா அவர்களை விசாரிக்க வேண்டும். அவர்கள் செய்தது உண்மைதானா, இப்படி நடந்தார்களா, அதாவது தாங்களே தங்களுக்கு தெய்வத்தை உண்டாக்கி கொண்டார்களா, விக்கிரக ஆராதனை செய்தார்களா, நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கர்த்தாதி கர்த்தர், தேவாதி தேவன், அவரை தவிர வேறு யாரையாவது வணங்கினார்களா என்று முதலில் விசாரிக்க வேண்டும். ஒரு சாட்சி சொன்னால் அதை நம்பக்கூடாது, ஏற்றுக்கொள்ளக்கூடாது. 2, 3 சாட்சிகளால் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும்.
உண்மையாக அவர்கள் பொல்லாத ஆவிகளை அவர்கள் வணங்கினார்கள் என்பது 2-3 சாட்சிகளால் உறுதிப்பட வேண்டும். அப்படி உறுதிப்பட்டால் அப்படிப்பட்டவர்களை அழைத்து அவர்களை கொன்று போட வேண்டும். அவர்களை வெளியே கொண்டு வந்து, வீட்டிற்குள் அல்ல, வெளியே கொண்டு வந்து அவர்களை கல்லெறிந்து கொள்ள வேண்டும். அதை அவர்கள் இப்படிப்பட்ட அக்கிரமத்தை செய்ததினால் அதை பார்த்த சாட்சிகள் முதலில் அவர்கள் மேல் கல்லெறிய வேண்டும். அதன் பின்பு மற்ற சபையார் அந்த மனிதன் மேல், அந்த மனிதர்கள் மேல் கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று அந்த காலத்தில் கர்த்தர் கொடுத்த சட்டமா இருக்கிறது. இப்படியாக அக்கிரமத்தை இஸ்ரவேலர் மத்தியில் நீக்கி போட வேண்டும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். இந்த சட்டம் இந்த காலத்திற்கு எப்படி பொருந்தும் என்றால், திருச்சபையில் யாராவது பொல்லாத ஆவிகளை வணங்குவது, கர்த்தருக்கு விரோதமான செயல்களை செய்வது, கர்த்தருடைய கட்டளையாகிய 1ஆம் கட்டளையை மீறி நடப்பது, இப்படிப்பட்ட காரியங்கள் செய்தால் அதை சபை போதகர் அறிந்து கொண்டால் அவர்களை அழைத்து அவர்களிடத்தில் உண்மையை தெரிந்து கொண்டு உடனே சபையை விட்டு அவர்களை நீக்கி போட வேண்டும். அவர்கள் மனம் திரும்பும்படி போதிக்கலாம். அவர்கள் மனம் திரும்பினால் மன்னிப்பு கேட்டால் ஏற்றுக்கொள்ளலாம். இல்லை என்றால் அவர்களை சபையை விட்டு, அவர்கள் இந்த கட்டளைக்கு அடங்காதவர்களாய் இருந்தால் சபையை விட்டே அந்த போதகர் அவர்களை விலக்கிவிட வேண்டும். அவர்கள் அப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்போது மற்ற சபையினரையும் அந்த சபை உறுப்பினர்களையும் இவர்கள் வந்து கெடுத்து போடுவார்கள். இப்படிப்பட்டவர்களை சபையில் வைக்கக்கூடாது. அந்நிய பொல்லாத ஆவிகளை வணங்குவது, விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதை புசிப்பது போன்ற காரியங்கள் சபையில் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் செய்யக்கூடாது. இதுவே கர்த்தருடைய கட்டளையாக இருக்கிறது. அடுத்ததாக, இஸ்ரவேலர் மத்தியில் யாரோ ஒரு மனிதனுக்கு ஒரு பிரச்சனை வருகிறது. அதை நியாயாதிபதியினிடத்தில் கொண்டு வருகிறார்கள். இந்த வழக்கை எங்களுக்கு தீர்த்து வைக்க வேண்டும் என்று. அப்படி அந்த வழக்கை தீர்க்கும்படி கொண்டு வரும்போது அந்த நியாயாதிபதியினால் அந்த வழக்கை தீர்க்க முடியவில்லை என்றால், அது குழப்பமாக இருக்கிறது, சரியான நீதி அவரால் சொல்ல முடியவில்லை என்றால், அந்த நியாயாதிபதி நேராக ஆசாரியரிடத்தில் செல்ல வேண்டும். தேவாலயத்தில் இருக்கிற ஆசாரியரிடத்தில் சென்று இந்த வழக்கை சொல்ல வேண்டும். அப்பொழுது அந்த ஆசாரியன், தேவாலயத்தில் இருக்கிற அந்த ஆசாரியர் அந்த வழக்கை கேட்டு கர்த்தருடைய நீதியின்படி அதற்கு நீதி நியாயங்களை சொல்லிக் கொடுப்பார். அதை கேட்ட அந்த நியாயாதிபதி அந்த ஜனங்களை இப்படியாக நியாயத்திருக்க வேண்டும். இந்த நீதி நியாயத்தை சொல்லும் போது அந்த குறிப்பிட்ட பாவம் செய்த மனிதன் அதை ஏற்றுக்கொள்ளாமல், கர்த்தருடைய வார்த்தைக்கு, ஆசாரியன் சொன்ன அந்த நீதிக்கு கட்டுப்படாமல் மீறி நடந்தால் அந்த மனிதனை கொன்று போட வேண்டும், கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். இது இந்த காலத்திற்கு எப்படி பொருந்தும் என்றால், திருச்சபை போதகர் தங்களில் உள்ள குழப்பங்கள், பிரச்சனைகளோடு குடும்பத்தில் இருப்பவர்களிடத்தில் அவர்களுக்கு சொல்லுகிற ஆலோசனைகளை, கர்த்தருடைய வார்த்தையை, ஒரு பிரச்சனை இருக்கிறது ஒரு குடும்பத்தில் என்றால் சபை போதகர் தலையிட்டு அந்த பிரச்சனைகளை தீர்த்து வைக்க வேண்டும். வேத வாக்கியத்தின்படி, கர்த்தருடைய ஆலோசனையின்படி செய்ய வேண்டும். அப்படி அவர்கள் செய்யும் போது அதற்கு அந்த திருச்சபையினர், அந்த விசுவாசியின் குடும்பத்தாரோ கட்டுப்படவில்லை என்றால் அவர்களை சபையை விட்டு விலக்கிவிட வேண்டும். இதுவே இந்த காலத்தில் நாம் செய்ய வேண்டிய நடைமுறை செயலாக இருக்கிறது. அவர்கள் மனம் திரும்ப வாய்ப்பு கொடுக்கலாம். மனம் திரும்ப மாட்டேன் என்று பிடிவாதமாய் இருப்பவர்களை சபையை விட்டு விலக்கிவிட வேண்டும். இப்படிப்பட்டவர்கள் மற்ற நல்ல விசுவாசிகளையும் கெடுத்து விடுவார்கள், சபை உறுப்பினர்களையும் கெடுத்து விடுவார்கள். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக, எங்களுக்கும் ராஜா வேண்டும் என்று இஸ்ரவேலர்கள் விரும்பினால், இப்படி நீங்கள் விருப்பப்பட்டால் உங்களுக்கென்று ஒரு ராஜாவை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படி நீங்கள் ராஜாவை ஏற்படுத்தி கொண்டால் அது உங்களுடைய சகோதரரில் ஒருவராய் இருக்க வேண்டும். அந்நிய இனத்தானோ அந்நிய ஜாதியானோ உங்களை ஆளக்கூடாது. உங்கள் சகோதரராகிய உங்கள் இனத்தாரில் ஒருவரை ராஜாவாக தெரிந்து கொள்ளுங்கள். அந்த மனிதனே உங்களை ஆளுகை செய்ய வேண்டும் ராஜாவாக. அந்த மனிதன் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதனாக இருக்க வேண்டும். நீங்களாக முடிவு செய்யக்கூடாது. கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனிதனே
உங்கள் சகோதரனில் ஒருவனாகிய உங்கள் ஜாதியான் உங்கள் இனத்தானே உங்களை ஆளுகை செய்ய வேண்டும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். இன்றும் இந்த கட்டளையின்படிதான் பல தேசங்களில் தேசத்தின் தலைவர்களை தேர்ந்தெடுக்கும் போது அந்த தேசத்தின் உறுப்பினர் தானா என்று பார்த்து அநேகம் பேர் அப்படிப்பட்டவர்களே வர வேண்டும். அந்நிய இனத்தார் எங்களை ஆளுகை செய்யக்கூடாது என்று விரும்புகிற வழக்கம் இருக்கிறது. அன்று கர்த்தர் சொன்ன அந்த நியாயங்களின்படி அடுத்ததாக, நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு நீங்கள் கானானுக்கு வந்தீர்கள், நீங்கள் மீண்டும் எகிப்துக்கு போகாதிருங்கள் என்று கர்த்தர் சொன்னார். இன்றைய காலத்திற்கு இதன் பொருள் என்ன என்றால், நாம் எகிப்துக்கு திரும்பி போகக்கூடாது. அதாவது எகிப்து என்றது உவமையாக சொல்லப்படுகிறது. இது ஒரு தேசத்தை குறிப்பதல்ல. நாம் பழைய பாவங்களை விட்டு ஒழித்து இச்சையான காரியங்களை விட்டு ஒழித்து கர்த்தருக்கு பிரியமாய் வாழ வேண்டும் என்று சத்தியத்தின் பாதையில் வாழ்வதற்காக கர்த்தரை மனப்பூர்வமாய் ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு கர்த்தருடைய பிள்ளைகளாக திருச்சபையில் நாம் உறுப்பினராக திருச்சபையில் கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளைகளாக நாம் வாழ்ந்து வருகிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் மீண்டுமாக பழைய பாவங்களுக்கும் பழைய இச்சைகளுக்கும் நம் வாழ்க்கையில் இடம் கொடுக்க கூடாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதன் பொருளாக தான் அப்படியாக நமக்கு சொல்லியிருக்கிறார். பழைய பாவங்கள், பழைய சுபாவங்கள், நம்மளுடைய பழைய கோபங்கள், மற்றவர்களை பகைக்கிற குணங்கள், கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற மாம்சத்தின் கிரியைகள் எதுவும் மீண்டும் நமக்குள் வராதபடிக்கு நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். ஆவியின் கனிகளால் நாம் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். நம்முடைய சுபாவம் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். அதுவே மீண்டும் எகிப்துக்கு செல்லாமல் இருப்பது. இச்சைக்கு இடம் கொடுக்காமலும் பாவத்துக்கு இடம் கொடுக்காமலும் நாம் இருக்க வேண்டும். சங்கீதம் 1ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது போல, இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாய் இருந்து ஆவியின் கனிகளால் நாம் நிரப்பப்பட்டு பரிசுத்த வாழ்க்கை வாழ்கிறவர்களாக நாம் வாழ வேண்டும் என்பதையே இதன் பொருளாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அடுத்தது, இஸ்ரேல் தேசத்தில் ராஜாவாக இருக்கிற எந்த ஒரு ராஜாவா இருந்தாலும் தனக்கென்று சொத்து சுகங்களை சேர்த்து வைத்து அநேகம் குதிரைகளை சேர்க்கும்படியாக மீண்டும் எகிப்துக்கு செல்லக்கூடாது. அநேகம் பொன் வெள்ளி போன்றவற்றை சேர்க்கும்படியாக தன்னுடைய வாழ்க்கையை நினைக்க கூடாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ராஜா தன்னுடைய செல்வத்தை சேர்த்து கொள்வதற்காக சட்டங்களை இயற்றி பயன்படுத்தக்கூடாது. தனக்கென்று அதிக சொத்துக்களை சேர்க்காத, பொன்னும் வெள்ளியும் குதிரைகளும் போன்ற காரியங்களை சேர்க்க நினைக்காத ராஜாவாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படி பொன்னும் பொருளும் சேர்த்து கொண்டு தன்னை மேன்மைப்படுத்தி கர்த்தருக்கு விரோதமாக பெருமை பாராட்டுகிற மனுஷனாக இருக்கக்கூடாது. அந்த ராஜா பரிசுத்தமானவனாக, அதாவது தாழ்மையுள்ள இருதயம் உடைய ஒரு நல்ல மனிதராகவும் தேசத்தின் மக்கள் மேல் கரிசனை உள்ள ஒரு ராஜாவாகவும் கர்த்தருக்கு பிரியமானதை மட்டும் செய்கிற மனிதனாக இருக்க வேண்டும். இதுவே கர்த்தருடைய சித்தமா இருக்கிறது. அப்படிப்பட்ட ராஜா தான் உங்களை ஆளுகை செய்ய வேண்டும் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அது மட்டும் அல்லாமல் இஸ்ரவேலின் ராஜா அந்த காலத்தில் வாழ்கிற ஆசாரியரிடத்தில் சென்று ஆசாரியனிடத்தில் அந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தின் ஒரு பிரதியை வாங்கி கொண்டு அதை வாங்கி எழுதி கொள்ள வேண்டும், பிரதி எடுத்துக் கொள்ள வேண்டும். நியாயப்பிரமாண புஸ்தகத்தை பிரதி எடுத்துக்கொண்டு அதை தினந்தோறும் வாசித்து அதன்படி, அதாவது ஆளுகை செய்ய வேண்டும். தன் தேசத்தை கர்த்தருடைய வார்த்தையின்படி ஆளுகை செய்ய வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார். அதாவது இந்த காலத்தில் பார்த்தால் வேதாகமம், பரிசுத்த வேதாகமத்தை தினந்தோறும் வாசித்து நன்கு கற்றறிந்து வேதாகமம் முழுவதையும் நன்கு படித்து அறிந்து அதன் சாராம்சத்தை புரிந்து கொண்டு தேவ சித்தத்தை அறிந்து கொண்டு தேசத்தை ஆளுகை செய்கிற ஒரு நல்ல மனிதனாக ராஜா இருக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது அந்த தேசம் ஆசீர்வதிக்கப்படும், இஸ்ரவேல் தேசம் பாதுகாக்கப்படும், ஆசீர்வதிக்கப்படும் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். இப்படியாக கர்த்தர் இஸ்ரவேலருக்கு கட்டளைகளையும் கற்பனைகளையும் கொடுத்திருக்கிறார். இந்த வேத பகுதியில் சொல்லப்பட்டிருக்கின்ற காரியங்களை செய்யும் போது தேசம் சமாதானத்துடனும் சந்தோஷத்துடனும் பாதுகாப்புடனும் இருக்கும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம். மாரநாதா.